அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ பேச போறது வந்து ஒரு மலையாள படத்த பத்தி. சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. சரி நம்ம ஸ்டார் மூவிஸ்ன்னு சொல்றேன். அது இந்தியாவுல தானே இருக்கு. அ அமேசான் பிரைம் வீடியோ, Netflixல வரும்ன்னு ரொம்ப ஆவலோட இருந்தேன். ஆனா அது வரல. இப்போ நேத்து ஊர்வசி அம்மா இருக்காங்கல்ல, நடிகை. அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது சிறந்த துணை நடிகை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. லீலா அம்மான்னு நெனைக்கிறேன். அந்த துணை நடிகைன்னு சொல்ட்டாங்க. இது எவ்வளோ பெரிய அதாவது அவங்க நல்ல தெளிவா தான் இருக்காங்க. ஏதோ அவார்டு குடுக்குறாங்கன்னு படுற ஆள் கிடையாது. கரெக்ட்டா தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஒரு டாக்டர் இருக்கிறாரு. ஒரு 30 வருஷமா சர்ஜரி எல்லாம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஜிபியா கூட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர வந்து அசிஸ்டன்ட் டாக்டர்ன்னு சொல்லுவாங்களா? அதாவது இவங்களுக்கு என்னன்னா, கதாநாயகினா யங்கா இருக்கணும். வயசானவங்களா இருந்தா துணை நடிகை. நான் கரெக்ட்டா தான் கேட்டுருக்காங்க அந்த கேள்வி. அது சிறந்த நடிகைன்னு சொல்லிட்டு போ வேண்டியது தானே! எதுக்கு துணை நடிகைன்னு சொல்லணும்? அவங்க அதில வந்து பார்வதிங்கிறவங்களும், ஊர்வசி அம்மாவும் ஈக்குவலா தான் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு எல்லா இடத்துலயும் நம்ம சீனியாரிட்டி பார்க்குறோமா இல்லையா? பெரியவங்க, பெரியவங்கன்னு. அதுபோல இதுலயும் அப்படிதான் சொல்லியிருக்கணும். துணை நடிகைன்னு சொல்லியிருக்க கூடாது. அந்த செய்திய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானு YouTubeல தேடினேன். படம் வந்து YouTubeல இருக்கு. இங்கிலீஷ் இது இப்பலாம் இஷ்யே வரமாட்டேங்குது. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்கு. படம் நல்லா இருந்தது. என்ன ஒரு படம்ன்றீங்க? அதாவது நான் அந்த படத்த இங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நம்ம வீட்ல. நம்ம வீட்டுக்கு வெளியிலயும் மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. இதே கிராமத்தில நம்ம வீடுன்னு சொல்லுவோம். அது எங்க வீடுன்னு சொல்றத பாத்து நம்ம வீடுன்னு சொல்லுவாங்க. உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கேயும் மழை பெய்யுது. சினிமாவுலயும் மழை பெய்யுது. ஐயோ! எனக்கு சைனஸ் உங்களுக்கு தான் தெரியும்ல. அவங்க வீட்டுக்குள்ளேயும் தண்ணி நிக்குது, அந்த படத்துல. அது தண்ணி அதாவது நம்ம டிசம்பர் மாசம் தண்ணி நிக்குமே சென்னையில. அது பாருங்க ஏதோ ப ப ரொம்ப வருஷமா நடக்கிற மாரி சொல்லிட்டு இருக்கேன். தண்ணி நின்னுச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவங்க பாட்டுக்கு போவாங்க, வருவாங்க. அதாவது அவ்வளோ ஓரத்துல போய் வீடு கட்டி வச்சிருக்காங்க. அது ஒரு படம் முழுக்க இருட்டா இருக்கு. அதாவது ஒரு மழை காலத்துல, படம் முழுக்க இருட்டா தான் இருக்கு. அப்படியே இந்த இருட்டு கட்டிக்கிட்டு வருது. மேகம் இருட்டு கட்டிக்கிட்டு வருது. எங்க பார்த்தாலும் தண்ணி. அதான் எனக்கு இப்ப சினிமாவ பார்க்குறப்பவே எனக்கு குளுருது. அப்படி இருந்தது. படம் வந்து நல்ல சஸ்பென்ஸ். ஒரு சில நேரங்கள்ல அப்படிதான் பண்ணுவாங்க. ஏதாவது கதை சொல்ல மாட்டேன்னா, நீங்க படத்த பாருங்க. ரொம்ப நல்லாருக்கு. சப்டைட்டில் அவ்வளோ ஒண்ணும் கஷ்டமா இல்ல. நல்லா தான் இருக்கு. அம் என்ன சொல்றது? அதாவது அந்த பொண்ணு கிறிஸ்டியன். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி, அந்த பொண்ணுக்கு நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பார்க்குறப்போ, ஒ அதாவது அவங்க ஒவ்வொருத்தர் மேலயுமே தப்பு இருக்குது. வாழ்க்கையில இவங்க நம்ம நெனைப்போம், இந்த பொண்ணு இப்படி செஞ்சிருக்க கூடாது, அவங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு. ஆனா, அவங்கவங்க சூழல்